காலேஜ் டிஆர்பி 2024 எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் நமக்கு வந்திருக்கு டிஆர்பி போர்ட்லேருந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 14/3/2024 மார்ச் மாதம் அன்னைக்கு காலேஜ் டிஆர்பிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போஸ்டிங்கான கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4/8/2024 அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிறதாகவும் நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. நடுவில் வந்து டிஎன் செட்டுக்கு குவாலிஃபை ஆகாமல் இருந்தால் கூட இந்த நடந்த செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா அவங்களும் டிஆர்பி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனும் நமக்கு இருந்தது. பட் டிஎன் செட்டு இப்போ நமக்கு வந்து போஸ்ட்போனில் இருக்குது, அதுவும் நமக்கு இன்னும் நடத்தலை. அதுக்கப்புறம் யூஜிசி நெட் ஜூனோட எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நடக்கலை. அதுவும் இப்போ நடந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் செப்டம்பரில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் தென் இப்போ தமிழ்நாடு டிஆர்பி காலேஜ் டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இன்டிஃபினைட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை. 4ஆம் தேதி நடக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால நாங்கள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி போர்டு வந்து நமக்கு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான், கொஞ்சம்லாம் இல்லை. இல்லை நிறைய பேர் ரொம்ப வருஷமாக வந்து இந்த டிஆர்பிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க. அண்ட் தென் இப்போ செட்டில் கூட கிளியர் பண்ணால் கூட நீங்கள் டிஆர்பி எழுதலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்தது, மே மந்த் போல் வந்தது. ஸோ அவங்களுக்குமே இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ஈவன் தோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், செட் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் டிஆர்பி அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோன்னா செட் எக்ஸாம் நடத்துறதுக்கு அப்புறம் தான் டிஆர்பி நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்க மே மந்த் அப்படி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, செட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டிஆர்பி அட்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ செட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டிஆர்பி நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் யூஜிசி நெட்டோட எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் அதை நடத்துகிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ வாங்கியிருக்காங்க, ஸ்டே வாங்கலை, கேஸ் போட்டிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாம் நடக்குமா இல்லைனா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் ஜூன் எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அது எல்லாமே தெரியும். பட் ப்ராபப்ளி இந்த சொன்ன டேட்ஸ் படி எக்ஸாம்ஸ் நடத்துவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லேர்னர்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த செட் அண்ட் நெட் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. டூ யர் ப்ரிப்பரேஷன். டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் உங்களோட ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும், பட் நம்மளோட ப்ரிப்பரேஷனை பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் வி கேன் சஸ்டெயின் கோ டு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை ஒரு நான் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் இப்போ ஒரு செட்டோ நெட்டோ கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நோ அதர் கோ நமக்கு. ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட்ஸ் ரிகார்டிங் டிஆர்பி. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களோட கான்ஃபிடென்ஸை விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. வேறு அப்டேட்ஸோடு நம்ம திருப்பி பார்க்கலாம். டாடா பாய்.